சுழலும் பேனா. வணக்கம் குழந்தைங்களே, நாம் இப்போ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நேராக நின்று சுழலக்கூடிய ஒரு பேனாவை தயார் செய்ய போகிறோம். என்ன, நீங்கள் ரெடியா? தேவையான பொருட்கள்: சைக்கிள் ஸ்போக்ஸ் 1, வளைய காந்தங்கள் 3, ப்ரெஸ் பட்டன் 1, 7க்கு 7 சென்டிமீட்டர் அளவுள்ள ரப்பர் தக்கை 1, பயன்படுத்திய பேனா 1, கட்டிங் பிளேயர் மற்றும் பசை. முதல்ல இப்படி படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி காந்த துண்டை தாங்கி நிற்கிற மாதிரி சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பியை கட்டிங் பிளேயரை வச்சு வளைச்சு ஒரு ஸ்டாண்டு தயார் பண்ணிக்கணும். அடுத்ததா நாம ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சிருக்கிற ரப்பர் தக்கையில இந்த கம்பியை இது மாதிரி நல்லா பொருத்திக்கணும். இப்போ இந்த வெளியே நீட்டி இருக்கிற இந்த கம்பியை கட்டிங் பிளேயரை வச்சு நல்லா மடிச்சு விட்டுடுங்க. இதுதான் நாம பேனாவை நிறுத்தக்கூடிய ஸ்டாண்ட் மற்றும் அடிப்பகுதி. அடுத்ததாக ஒரு வளைய காந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த காந்தத்தை பேனாவின் பின்புறமா நன்கு அழுத்தி இப்படி பொருத்திக்கங்க. இப்போ இதை மற்ற இரு காந்தங்களுக்கு அருகில் கொண்டு போகும்போது அவை இதோட வந்து இப்படி ஒட்டிக்கணும். இப்போ ஒரு ப்ரெஸ் பட்டனை எடுத்து ரப்பர் தக்கையின் மீது நல்லா அழுத்தி வச்சு பசை தடவி ஓட்டிடுங்க. இப்போ இந்த ஸ்டாண்டு மேலே காந்த வளையங்கள் பொருத்துவதற்காக நாம் முன்னரே வைத்திருந்த பகுதியில் இந்த இரு காந்த வளையங்களை கொண்டு போய் அதன் திசையை மாற்றாமல் வச்சுக்கோங்க. இப்போ பேனா முனையினை செருகுவதற்கு நாம் தயார் செஞ்சு வச்சிருந்த ப்ரெஸ் பட்டன் மேலே பேனா முனையினை இப்படி சரியாக நிறுத்திக்கோங்க. பேனா கீழே விழாமல் நிற்குது பார்த்தீங்களா? அதுக்கு காந்தங்களோட ஈர்ப்பு விசை தான் காரணம். இப்போ இங்கே பாருங்க, நாம் இந்த பேனாவை மெதுவாக சுழற்றி விடும்போது அது தொடர்ந்து எவ்வளோ அழகாக சுற்றுதுன்னு. பேனா எந்த திசையில் அசையும் போதும் காந்த விசை அதனை ஈர்த்து நேராக்குவதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த பேனாவை நீங்கள் சுழல செய்யலாம், பிறகு அதை எடுத்து எழுதலாம். அதை பேனா வைக்கும் ஒரு ஸ்டாண்டாகவும் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த காந்த வளையத்தின் மேற்புற வழியாக பிளாஸ்டிக் காத்தாடிய இந்த பேனாவின் பின்புறமாக சொருகிக்கங்க. இதனை மின்விசிறியின் கீழே கொண்டு போனால் பேனா அற்புதமாக சுழல்வதை பார்க்கலாம். என்ன குழந்தைகளே, நீங்களும் செஞ்சு பார்க்க தயாராகிட்டீங்களா? அடிப்படை தத்துவம்: காந்தங்களின் விளக்கும் பண்பு. காந்தங்களின் ஓரின துருவங்கள் ஒன்றையொன்று விளக்கும் பண்பை பெற்றுள்ளன.